பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஜாதகருடைய தொழில் கடந்த 10 வருட காலமாக சிறப்பாக இல்லை. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதில் தொழிலும் நஷ்டத்தில் ஓடுது. என்னதான் செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஒரு நபர் என்கிட்ட ஜாதகம் பார்ப்பதற்காக ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த நபருடைய ஜாதகத்தை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் சொன்னேன், என்ன பலன் சொன்னேன், எதற்காக அந்த பலன் சொன்னேன், கிரக அமைப்புகள் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஜாதகருடைய டீட்டெயில்ஸ் பார்த்துருவோமா? ஸோ அந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது சிம்மம். அட்சய லக்னம் பார்த்தீங்கன்னா தனுசு போயிட்டு இருக்கு. 2017 செப்டம்பர் ஆரம்பிச்ச தனுசு லக்னம் 2027 செப்டம்பர் வரைக்குமே தனுசு லக்னம் தான் போகும். சரி, அந்த ஜாதகருடைய கிரக அமைப்பெல்லாம் எப்படி இருந்தது பார்த்துருவோம். ஸோ ரிஷப ராசியில புதன் பகவானும் ராகு பகவானும், மிதுன ராசியில சூரியன் பகவானும் சுக்கிர பகவானும், துலா ராசியில செவ்வாய் பகவானும் சனி பகவானும், ஸோ அடுத்து விருச்சிக ராசியில கேது பகவான், தனுசு ராசியில குரு பகவான், மகர ராசியில பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். ஸோ இதுதான் அந்த ஜாதகருடைய கிரக அமைப்பு. கடந்த 10 வருடமாவே நஷ்டம் போயிட்டு இருக்கு, தொழிலில் முன்னேற்றம் இல்லை. சரி, என்னதான் செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு குழப்பத்தோட தான் என்கிட்ட வந்திருந்தாரு. ஸோ இந்த ஜாதகருடைய தொழில் அமைப்பு அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த ஜாதகருக்குமே புதன் தான் அதிபதி. புதன் சார்ந்தமை பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு கூட இணைந்திருக்காங்க. ஸோ இந்த ஜாதகருக்கு தொழில் செட் ஆகாது. ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்புகள் அவ்வளவு சிறப்பான டைம் இப்போ இல்லை. ஸோ அதனால் என்ன செய்யணும், இந்த ஜாதகர் அடுத்து தான் செஞ்சிட்ருக்கிற தொழிலையே ஒரு சேலரி மாதிரி இவர் எடுத்துக்கொள்ளலாம். இவருக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சு அதை மாதம் மாதம் இவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த பணம் குடும்பத்துக்காக சிறிதளவு நிலைக்கும். இல்லை, நான் முதலாளியாக தான் இருப்பேன் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பணம் அப்படிங்கிறது அவர் கையில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ இதுதான், ஒரு லேபரா ஒரு ஊழியரா நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலையே வேலை பாருங்க, ஊதியத்தை உங்களுக்குன்னு ஒதுக்கி வைங்க, அப்பொழுதுதான் பணம் நிற்கும் அப்படிங்கிறத சொன்னேன். அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு. இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேலைக்கு போகலாம். இன்னொரு இடத்துல வேலை வாய்ப்பு உங்களதில் நல்லா இருக்கு, வேலையில் உடனடியாக கிடைக்கும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் ரொம்பவே ஒரு மனக்குழப்பத்தோடு வந்தார். சரி, ஒரு சின்னதாக ஒரு தெளிவு கிடச்சிருச்சுமா, எந்த பாத்தில் போகிறதுன்னு தெரியல, இந்த தொழில் முதலாளியாக இருந்து சிறப்பாக இல்லை, ஏன் யோகமாக என்னன்னு தெரியல, அந்த மாதிரி பயங்கர குழப்பத்தோடு தான் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைகள் அப்படிங்கிறத அவர் கொடுத்துட்டே இருந்தார். 6ல் இருக்கக்கூடிய ராகு புதன் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அறிவை சரியாகவே விடாது. இது செய்யலாமா, மாற்றி யோசிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாமா தொழிலை, இந்த மாதிரி பிரம்மாண்டமாக யோசனை செய்ய வைக்கும், கன்ஃபியூஸ் பண்ணி மாட்டி விட்டுடும். ஸோ அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் சொன்னேன். தொழில் சார்ந்த அமைப்பில் நீங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்ததை கண்டினியூ பண்ணுங்கள், ஆனால் ஒரு லேபராக இருந்து கண்டினியூ பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. இதுதான் உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத எடுத்து சொன்னதும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏதாவது பரிகாரம் அப்படின்னாரு. அடுத்து செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில் முருகரை தரிசனம் செய்யுங்க, முருகர் கோயிலுக்கு போங்க, 11 முறை சுற்றி வாங்க, தொழில் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்க, உங்களுடைய பெயரும் தொழில் பெயரையும் சொல்லி, அட்சய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டேன், அர்ச்சனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு. அவரும் பண்ணுறேன், வாரம் நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னா தொழில் செஞ்சாலுமே அதில் ஒரு சின்ன மாற்றம் நீங்கள் நிகழ்த்தும் பொழுது உங்களுக்கான ஒரு வருமானம் கையில் ஒரு பேக்கேஜ் நிற்கும். ஸோ இதுதான் நமக்கு அட்சய லக்ன பத்ததி முறையில் ஒரு க்ளூ பாயிண்ட், ஹிண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஹாரோஸ்கோப் பார்த்து கொள்ளலாம். ஃபோன் வாய்ஸ் கால் கன்சல்டேஷன் அண்ட் வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் சென்ட் பண்ணப்படும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.